ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. அதனால் நமக்கு என்ன யூஸு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து 25 பைசா ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரெப்போ ரேட் வந்து 5.50% இருந்தது. இப்போது ரெப்போ ரேட் வந்து 5.25% மாறி இருக்கு. இது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு லோன் கொடுக்குற பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஆர்பிஐ கிட்டேருந்து நிறைய லோன் வாங்க முடியும். அதனால் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் அவங்க கம்மியாக்க முடியும். இதுதான் இந்த ரெப்போ ரேட்டுக்கான குறைஞ்சதுனால நமக்கு கிடைக்கிற பயன். இப்போ வந்து இதை வந்து 0.25% குறைச்சிருக்காங்க. இதனால் வங்கிகளுக்கு கடன் எடுப்பது சுலபம். லைக் இப்போ வந்து ஒரு 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 சிட்டி பேங்க் இருக்குன்னா, சிட்டி பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து லோன் எடுக்கிறாங்கன்னா, அவங்களுக்கான இந்த ரெப்போ ரேட்டு குறைஞ்சிருக்கனால அவங்களும் குறைஞ்ச ரேட்டுக்கு அவங்க வங்கிக்கு கடன் வாங்க முடியும். அந்த கடன் நமக்கு கொடுக்கறதுனால நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். இதனால பொதுமக்களுக்கு வந்து வீட்டு கடன், இல்லை வாகன கடன், இல்லை ஏதாவது பர்சனல் லோன் ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா அந்த இஎம்ஐ வந்து இப்போ 0.25% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இஎம்ஐ எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ளோட்டிங் ரேட் லோன் அப்படி இருந்ததுன்னா அடுத்த ரீசெட் தேதி அவங்க ஒரு ரீசெட் தேதி சொல்லுவாங்க. அந்த ரீசெட் தேதி வந்துச்சுன்னா உங்களோட வட்டி வந்து 0.25% குறையும். அதனால் மாத இஎம்ஐ இல்லை டென்ஷர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஜிடிபி குரோத்தை வந்து 7.3% உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜிடிபி குரோத் வந்து 7.1 இருந்தது. இப்போ 7.3 உயர்ந்திருக்கு. ஜிடிபி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி விகிதம். இந்த இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை தான் நம்ம ஜிடிபி குரோத்னு சொல்கிறோம். இந்த ஜிடிபி குரோத் அதிகமாச்சுன்னா நமக்கு வந்து லோன் கிடைக்கிறது ஈஸியாகும், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கம்மியாகும். இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.